வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். வளர்ந்த இந்தியா என்னும் இலக்கை அடுத்த 25 ஆண்டுகளில் அடையும் வகையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி பாரத மண்டபத்தில் யுகம் என்னும் பெயரில் நடைபெற்ற மாநாட்டில் கான்பூர், மும்பை ஐஐடிகள், வாத்வானி அறக்கட்டளை ஆகியவற்றின் இடையே புரிந்துணர்வு உடன்பாடுகள் கையொப்பமாகின. இந்த விழாவில் பேசிய பிரதமர் மோடி, செயற்கை நுண்ணறிவு, நுண்ணறிவு அமைப்பு, உயிரி அறிவியல், உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உயராய்வு செய்வதற்கு மையங்கள் அமைக்க இந்த உடன்பாட்டின் மூலம் வழி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர்களின் ஒருவரான தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அமைச்சர்களும் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்தை தடுப்பதாக குற்றம் சாட்டினார். அமைச்சர்கள் 9 பேர் ஊழல் செய்து மக்களின் பணத்தை சுருட்டி உள்ளதாக குறிப்பிட்ட தமிழிசை, திமுக அரசு தனது தோல்வியை மறைக்க மத்திய அரசை குற்றம் சாட்டி வருவதாகவும் தெரிவித்தார். மும்பை பாந்தித்ராவில் அடுக்குமாடி வணிக வளாகத்தில் பற்றி எறிந்த தீயை அணைக்க ரோபோ பயன்படுத்தப்பட்டுள்ளது. பாந்தித்ராவில் உலக புகழ் பெற்ற வணிக வளாகத்தில் ஆடைகள், காலணிகள் உள்ளிட்ட பொருட்களை விற்கும் பல்வேறு கடைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த வணிக வளாகத்தில் ஒரு கடையில் பச்சைய தீ மளமளவென மற்ற கடைகளுக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து நகரின் பல பகுதிகளில் இருந்து விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர். உயரமான இடத்தில் தண்ணீரை பாய்க்க வேண்டியிருந்ததால் ரோபோ பயன்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் 42 அடி உயர கொடிக்கம்பம் நிறுவப்பட்டுள்ளது. கோவில் கட்டுமான பணியை செய்யும் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சம்பத் ராய் தலைமையில் கிரேன்களின் உதவியுடன் கொடிக்கம்பம் அதற்கான பீடத்தில் நிறுவப்பட்டது. காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை இந்த பணிகள் நடைபெற்றதாக சம்பத் ராய் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் பாலக்காடு மாநகராட்சியில் அங்குள்ள மாற்றுத்திறனாளிகள் மையத்திற்கு RSS தலைவர் ஹெட்கேரவாரின் பெயர் சூட்டுவதற்கு காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அங்கு கடும் அமளி ஏற்பட்டது. இந்த அமளிக்கிடையே ஆளும் பாரதிய ஜனதா மாமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் அனுமதி பெறாமல் ட்ரோன் கேமராக்களை சிலர் பறக்கவிட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திடீரென இரவு நேரங்களில் சுற்றி வரும் ட்ரோன் கேமராக்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அருகில் உள்ள விமானப்படை பயிற்சி விமானங்களுக்கும் தாழ்வாக பறந்து செல்லும் ட்ரோன்கள் கேமராக்களால் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது. கோவையில் இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக தனியார் பள்ளி மைதானத்தில் 5 நாட்கள் பேரின்பை பெருவிழா நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக நிகழ்ச்சியின் தலைவர் ஜவஹர் சாமுவேல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இயேசுவை போற்றும் விழாவாக நடைபெறவுள்ள விழாவில் ஆராதனைகள், பாடல்கள், பிரசாதங்கள் இடம்பெறும் என கூறினார். நான் ரெவரண்ட் டாக்டர் ஜவஹர் சாமுவேல், என்னுடைய மகன் டாக்டர் டேனியல், இது என்னுடைய மருமகன் பிஷப்பாக இருக்கிறவர் டாக்டர் பெக்சர். இதில் இந்த ஏப்ரல் மாதம் 30 மே மாதம் 4 முடிய மாலை 6 மணிக்கு கோவை பேரின்ப பெருவிழா கடந்த 35 வருடங்களுக்கு மேலே நடக்குது. அது இந்த வருடம் CSI மைதானத்தில் உட்ஷெட் ரோடுக்கு பின்னால் நடக்கிறது. அதில் ஜாதி மத இன வேறுபாடின்றி ஜனங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பெற்று போங்க. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நகர செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக அமைப்பு செயலாளர் பெஞ்சமின், ராயபுரம் மனோ ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். அதிமுக ஆட்சி செயல்படுத்திய திட்டங்கள் குறித்தும் பெஞ்சமின் எடுத்துரைத்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் பன்பொழியில் பாரதிய கிசான் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் அரிரெங்கநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பன்பொழி பெரியகுளம், கண்மாய், மதங்கு, கால்வாய் ஆகியவற்றை சீரமைக்கவும், அடவி நயினார் அணையின் உட்பகுதியை ஆழப்படுத்தி
தூர்வாரவும் கோரிக்கை விடுத்தனர். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க அரசு மானிய விலையில் உரம் மற்றும் இடுபொருட்கள் வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திருச்சி ஆயில் மில் பகுதியில் மாநகராட்சியின் துப்புரவு பணி ஒப்பந்த தனியார் நிறுவனம் பழைய பொருட்களை கொண்டு மக்களின் பயன்பாட்டிற்காக பொழுதுபோக்கு பூங்காவை அமைத்துள்ளது. இதனை மாநகராட்சி மண்டல குழு தலைவர் மதிவாணன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்ததுடன் மரக்கன்றுகளையும் நட்டார். இதில் அந்நிறுவனத்தின் செயல் தலைவர் கிஷோர், ஆலோசகர் சிவா மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இது கார்பேஜ் வல்னரபிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது குப்பையால் பாதிக்கப்படக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. குப்பையை பாதிக்கப்பட்ட இடக்கூடிய அப்படின்னு சொன்னோம்னா மக்கள்கிட்ட குப்பை அன்றாடம் போய் கலெக்ட் பண்ணி கொண்டு வரலைன்னா மக்கள் குப்பை எங்கே போடுறதுன்னு தெரியாமல் ஏதாவது போட்டுருவாங்க, வீட்டில் வைக்க முடியாது. ஸோ இப்போ இந்த நிறுவனத்தில் நம்ம இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது தினந்தோறும் எல்லா வீட்டுக்கும் எல்லா தெருவிலையும் வண்டி போய் குப்பையை கலெக்ட் பண்ணுறதை உறுதிப்படுத்துகிறோம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது ஒரு சில பேர் அவங்களோட பழக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி வந்த நேரத்தில் கொடுக்காம மற்ற நேரங்களில் குப்பையை பார்த்தோன்னே அந்த இடத்துல குப்பையை போட்டு போகிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த இடத்த மாற்றி அமைச்சு அவங்களுக்கு இந்த இடத்துல குப்பை போடக்கூடிய இடம் கிடையாது, இது தூய்மையான இடம், இது உங்களோட பகுதி, இங்கே வண்டி வரும்போது நீங்கள் வண்டியில் குப்பையை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வரதுக்காக சொன்னால் மட்டும் போகாது, செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட தூய்மை பணியாளர்கள், அப்புறம் நம்மளோட வார்டு மேனேஜர்ஸ் இருக்காங்க, ஜோனல் மேனேஜர்ஸ், இவங்க எல்லாருமே அவங்களோட. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே முத்தம்பட்டி வடக்கு காட்டைச் சேர்ந்த அன்பரசு என்பவர் தனது நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர். இவர்களது விவசாய நிலத்தின் அருகிலுள்ள விவசாய நிலத்தை விலைக்கு வாங்க ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான ராஜு என்பவரும் அவர் மகன் ராகுல் ஷாவிக் ஆகிய இருவரும் அன்பரசனை விவசாயம் செய்ய விடாமல் இடையூறு செய்ததாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் இருவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அன்பரசு போலீசாரிடம் புகார் மனு அளித்துள்ளார். 60 ஆண்டு காலமாக எங்கள் பூர்வீக சுற்றுலாங்க பயிரும் எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள் பூர்வீகமாக விவசாயம் செஞ்சு வந்துட்டுருக்கோம். பக்கத்தில் ராஜ்யங்கிற தற்காலிகமாக காடு வாங்கிட்டு எங்களை விவசாயம் பண்ண விடாமல் தடுக்கிறாரு. எங்களை எங்கள் காட்டை ஆக்கிரமிக்கிறது முயற்சி பண்ணுறாரு. நாங்கள் ஒவ்வொரு டைமாக காடு ஓட்டும் போது அவங்க சொந்த பந்தெல்லாம் 20-30 பேரை கூட்டிகிட்டு கல் எடுத்துக்கிட்டு கல் கட்டு இடிக்கிறதும் கல் எடுத்து தாக்கிறதும் இதே இது சம்மந்தமாக நாங்கள் வாழப்பாடி காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் கொடுத்துருக்கோம். அவங்க விசாரிச்சுருக்காங்க. மறுபடியும் இவங்க போலீஸ் விசாரி சொல்லி அனுப்பிடுறாங்க. போலீஸை மதிக்காமல் மீண்டும் இவர் ரிட்டையர் போலீஸுங்கிறதுனால அவர் ஸ்டேஷனில் இப்போ தற்போதைய போலீஸ் சொல்கிறத இவர் மதிக்க மாட்டேங்கிறாரு. இவர் வேணும்னே எங்களை பூர்வீக விவசாயத்தை விவசாயம் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எப்போ போனாலுமே கல் எடுத்து அடிக்கிறதாகவும் சொந்த பந்தெலாம் கூட்டிகிட்டு ஆய்க்கு வந்த மாதிரி கெட்ட வார்த்தையை திட்டுறதும் எங்களை விவசாயம் பண்ணுறது ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது. இது தக்க காவல் நிலையம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கேட்டுது. காடு எத்தனை வருஷமாக இருக்குது? என்கிட்ட காடு 1000. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. முன்னதாக கொடிமரம் முன்பு மீனாட்சி பிரியாவிடையுடன் எழுந்தருளிய சுந்தரேஸ்வரருக்கும் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பான பூஜைகள் நடைபெற்றன. மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் மே 6ஆம் தேதியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் 8ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் விழா மே 12ஆம் தேதி நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் அபிராமி அம்மன் காளகஸ்தீஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. முன்னதாக கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், ரிஷப ஹோமம், கௌரி ஹோமம் உட்பட பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டன. கோவிலில் உள்ள கொடிமரத்திற்கு பால், சந்தனம், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம் உட்பட 16 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள், வாத்தியங்கள் முழங்க நந்தினி பகவான் மற்றும் வேல் பொறித்த கொடியேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு வழங்கப்படும் உரிய விருதான பத்ம விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது. இந்த ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் விருதுகளை பெற்றனர். சமையல் கலை வல்லுநரான தாமு பத்மஸ்ரீ விருது பெற்று சென்னை திரும்பியுள்ளார். அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தாமு, தென்னிந்தியாவில் முதல் தமிழனாக இந்த விருதை பெறுவது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் பத்மஸ்ரீ என்று சொல்வது பெருமையாக உள்ளதாகவும் தெரிவித்தார். ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஃபைனல்ஸ், அதாவது செரிமனி நடக்கும்போது பக்கத்தில் இருந்து எல்லாம் ரொம்ப நாளாக பார்ப்போமா நினச்சிட்டு இருந்தோம். பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட்டு, ஆல் த மினிஸ்டர்ஸ்
ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க, என்னோட வந்து பேசினாங்க. 3 பேருமே பிரசிடண்ட் சரி, பிரசிடண்ட் சரி, அது ஒரு வைஸ் பிரசிடண்ட் சரி. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கனவுல தான் நினச்சிட்டு இருந்தேன். இது நிஜமாகும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு டெஃபினட்டாக வந்து இது வாழ்நாள் சாதனை விருதாக நினைக்கிறேன். இந்த விருதை வந்து கேட்டரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பட்டிங் ஷெஃப்ஸுக்கும் வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்மளாம் இந்த ஒரு ஃபீல்டை வந்து யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர திமுக சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 135வது பிறந்த நாளையொட்டி அவரின் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் பாரதிதாசனின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் புவியரசி, திராவிட கழகத்தின் மாவட்ட தலைவர் சடகோபன், வழக்கறிஞர் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஜோகி மடத்தில் மசூதி, இடுகாடு மற்றும் தர்கா உள்ளது. இங்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் போதிய பாதுகாப்பின்றி சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறிவரும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே சுற்றுச்சுவர் கட்டித்தர கோரி ஜமாத் பச்சைல் ரஹீம் தலைமையிலான நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியை சந்தித்து மனு அளித்தனர். இதில் அனைத்து ஜமாத் ஒருங்கிணைப்பாளர் குப்துல் அலி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழக அரசின் கல்வித்துறை சார்பில் 12ஆம் வகுப்பு தேர்வுக்கு பின் உயர்கல்வியில் என்னென்ன படிக்கலாம் என்பது குறித்து கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, முதன்மை கல்வி அலுவலர் தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொறியியல், கலை அறிவியல், நர்சிங், தொழில்நுட்ப படிப்பு போன்ற பல்வேறு துறைகளின் வல்லுநர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் எதை படித்தால் வருங்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் என பேசினர். இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சட்டப்பேரவை அருகே உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சாய் சரவணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தானகவுண்டன் புதூரைச் சேர்ந்த சித்ரா தனது பேர குழந்தையுடன் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் சென்று கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த கார் அவர்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் நிகழ்விடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வர் முத்து சித்ரா தலைமையில் இரத்த தான முகாம் நடந்தது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஆகியோர் முகாமை தொடங்கி வைத்தனர். இதில் பயிற்சி மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், மருத்துவ பணியாளர்கள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்தம் வழங்கினர். மதுரை KK நகரில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியில் 4 வயது குழந்தை ஆருத்ரா மற்ற பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது பள்ளியில் திறந்திருந்த தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக பள்ளி உரிமையாளர் திவ்யா மற்றும் 4 ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மழலையர் பள்ளிக்கு சீல் வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள கோடைக்கால நீர்மோர் பந்தலை முன்னாள் சட்டமன்ற குழு தலைவர் அன்பழகன் திறந்து வைத்து தர்பூசணி, திராட்சை ஆகிய பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். ஈரோடு மாவட்டம் அனைத்து மோட்டார் வாகன விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து அலுவலர்களின் நிலவும் ஊழியர்கள் பற்றாக்குறையை போக்கும் வகையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அப்போது வலியுறுத்தப்பட்டது. போக்குவரத்து துறை அமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக மாவட்ட தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சென்னை திருவேற்றியூரில் பூந்தோட்ட கல்லூரி வளாகத்தில் தமிழ்நாடு சிலம்பக் கழகம், சென்னை மாவட்ட சிலம்பக் கழகம் இணைந்து நடத்தும் சிலம்ப போட்டி நடைபெற்றது. அகாடமி செயலாளர் சண்முகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற போட்டியை திருவேற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் வெள்ளிவாக்கத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான 10 வயதிற்குட்பட்ட சிறுமி கசியா பாத்திமாவை மண்டல குழு தலைவர் பாராட்டி கோப்பையும் சான்றிதழும் வழங்கினார். இதில் திமுக பகுதி செயலாளர் அருண்தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவங்க இந்த லெக் பிசிக்கல் சேலஞ்ச் அவங்க சொல்லப்போனால் என்னென்னா தேவ குழந்தை சொல்லுவாங்க. அந்த தேவ குழந்தை அவங்கலாம்.
ஸோ அவங்க வந்து இப்போ இந்த காம்படிஷன் போட்டியில் பங்கேற்றாங்க. இந்த பங்கேற்றும் போது அவங்களுக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை கொண்டு வர ஒரு ஊக்கப்படுத்தி அவளால் சிரமம் பண்ண முடியும், என்னாலேயும் ஒரு பண்ண முடியும்னு ஒரு வில் பவரை கொண்டு வரதுக்கு தான் இந்த போட்டியில் நான் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னேன். அது வெறும் ஒரு 10 வயசு கீழே இருக்க குழந்தை அது அவள் வெறும் 6 மாதத்தில் பயிற்சி எடுத்து அவளுக்கு நாங்கள் எந்த இதுவும் கட்டணமும் இல்லை. அவளுக்கு முழுக்க நாங்கள் இலவச கிளாஸை எடுத்து அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தி அவங்க பெற்றோர்களையும் நாங்கள் சந்தோஷப்படுத்தி இது நாங்கள் ஒரு நல்ல சேவையை நாங்கள் யூஸ் பண்ணி கொடுத்தோம். திருவண்ணாமலை மாவட்டம் பாணாம்பட்டியில் உள்ள குடிநீர் தொட்டியில் மலம் பூசப்பட்டிருந்ததை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். குடிநீர் தொட்டி புறம்போக்கு நிலத்தில் அமைந்ததையொட்டி ஆக்கிரமிப்பு செய்வதாக மலம் பூசப்பட்டிருக்கலாம் என அப்பகுதி மக்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். மேலும் குற்றவாளியை கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் எலம்பாக்கம் பாலமுருகன் கோவிலில் பால்குடம் சித்திரை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி பக்தர்கள் பால்குடம் மற்றும் பல வகை காவடிகள் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இதில் 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் சித்திரை மாத கிருத்திகையொட்டி செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிரதம், இளநீர் உள்ளிட்ட 51 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பேட்டில் உள்ள முத்துக்குமார சுவாமி கோவிலில் சித்திரை பரணி விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் வேலால் அழகு குத்தி கொண்டும் தோளில் காவடி எடுத்தும் நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பம் அருகே வடக்கு சேப்லா நத்தத்தில் உள்ள உத்தரபாதீஸ்வரர் ஆலயத்தில் சிறு தொண்ட நாயனர் அமுதப்படையில் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிவகண வாத்திய முழங்க 100 மூலிகைகளை கொண்டு வடிவமைத்த சீரலான் உருவத்தை ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள வேப்பத்தூரில் அமைந்துள்ள ஆதீஸ்வர சுவாமி கோவிலில் அமுதப்படையல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் நவதானியங்கள், அரிசி, உளுந்து மாவு ஆகிய பொருட்களை கொண்டு உருவாக்கிய சீரலனார் உருவத்தை ஊர்வலமாக கொண்டு வந்து ஆலயத்தில் சிறப்பான பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் 200 மூட்டை அரிசி மற்றும் 4 டன் காய்கறிகள் கொண்டு தயார் செய்யப்பட்ட அமுது படையலை பக்தர்களுக்கு வழங்கினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் சிட்டி வளாகத்தில் உள்ள விளையாட்டரங்கில் தற்காப்பு கலை போட்டியின் நடுவருக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் 25க்கும் மேற்பட்ட தற்காப்பு கலை பயிற்சி மையங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட கருப்பு பட்டை மாஸ்டர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். பயிற்சி முடித்தவர்களுக்கு பயிற்சி மையங்களின் தலைமை மாஸ்டர்கள் அங்கீகரித்து கையொப்பமிடப்பட்ட சான்றிதழ்கள் A கிரேட், B கிரேட் என்ற 3 பிரிவுகளில் வழங்கப்பட்டது. இதில் தற்காப்பு கலை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த என்ன நோக்கத்துக்காக நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, வரப்போகிற மே மாதம் 24, 25 தற்காப்பு கலை அனைத்து தற்காப்பு கலை போட்டியை வந்து ஒரு நல்லபடியாக நடத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம மாநில அளவில் தமிழ்நாடு அளவில் பிளான் பண்ணோம். இப்போ அதை நேஷ்னல் லெவலில் ஆல் மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லெவல் 1 அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணோம், நியூ இயரில் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பயிற்சி முகாம் மாதிரி பண்ணோம். அதுக்கடுத்து தொடர்ந்து வந்து ரெஃப்ரி கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3வது லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3வது இது பண்ணுறோம். IPL கிரிக்கெட் போட்டித் தொடர் இன்றிரவு டெல்லியில் நடைபெறும் 48வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இவ்விரு அணிகளும் இதுவரை 33 முறை நேருக்கு நேர் மோதியிருக்கின்றன. இதில் கொல்கத்தா 18 ஆட்டங்களிலும் டெல்லி 15 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த தொடரில் இரு அணிகளும் 9 போட்டிகளில் விளையாடியுள்ள நிலையில் டெல்லி அணி 6லும் கொல்கத்தா அணி 3லும் வெற்றி பெற்றுள்ளனர். தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதனால் இன்று நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.